நம்ம ரொம்ப அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்தால், நல்ல விஷயங்கள சொன்னா நல்லவங்களா இருப்பாங்க. இல்லன்னு சொன்னா ஒண்ணு நம்மள அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லன்னா பதிலுக்கு திருப்பி குடுத்துருவாங்க. அவங்கள ஏதாவது ஒண்ணு நம்ம சொன்னா 2 சொல்லிடுவாங்க. அது போல இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வருஷத்துல திருமணம் நடக்கிறதுல என்ன ஒண்ணுன்னா, இந்த மிதுன ராசி அன்பர்கள் வந்து கேட்டு ஏற்றுக்கொண்டா இந்த வருஷம் கல்யாணம் நடந்துரும். அத வந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அழகா இருக்கணும். எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் விட்டுக் குடுக்கணும். இவங்களுக்கு அந்த பிடிச்ச மாதிரி விஷயம் வெளியில கிடைச்சிரும். வேலை கிடைச்சிரும். பிசினஸ் பண்ண முடியும். ஆனா கல்யாண விஷயத்துல மிதுன ராசியில இருக்கக்கூடியவங்க இந்த வருஷம் முழுக்கவே ஒரு டீச்சர் வந்து கூடயே இருக்காங்க, பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல தான் இருந்தாகும். ஏன்னா குரு வந்து ராசியிலே இருக்க. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அது வந்து தெரிய வந்துரும். அதனால பொதுவா மிதுன ராசியில இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அப்படி கையெல்லாம் அப்படி பார்த்தா கூட அந்த பச்சை நரம்பு அப்படியே தெரியும் அவங்களுக்கு. அந்த பச்சை நிறத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஒரு வீடு போய் வாடகைக்கு அப்படியே பார்க்குறாங்க, ஒரு ஆஃபீஸ் பார்க்குறாங்க கூட கிரீன் கலர்ல அங்க பெயிண்ட் இருக்கும். அது போல விஷயங்கள் பார்க்கலாம். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில உதாரண ஜோதிடர் பீமராஜா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. இன்றைய நிகழ்ச்சியில 2026 புத்தாண்டு சிறப்பு பலன்களை அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். சார், இன்றைய நிகழ்ச்சியில மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது, அதை பத்தி சொல்லுங்க சார். மிதுன ராசி அன்பர்களுக்கு இயற்கையிலேயே என்னை வந்து மற்றவங்க மதிக்கணும், என்னுடைய திறமைக்கு அங்கீகாரம் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து வேலை பார்க்குற இடத்துலையும் இருக்கும், வீட்லேயும் கூட இருக்கும். பழகக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் இடத்துல கூட இருக்கணும். அவங்கள மதித்து இவ்வளோ விஷயம் தெரியுமா உனக்கு, இவ்வளோ டேலண்டாக இருக்கே, நீ நல்லா படிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால் தான் அவங்க நம்மக்கிட்ட வந்து பழகவே பழகுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 2 விதமான தன்மை இருக்கும். அந்த மிதுனம்னு பார்த்தீங்கன்னா ஜெமினின்னு சொல்லுவாங்க. 2 குழந்தைகள் இருக்கிற மாரி இருக்கும். அப்போ நம்ம அவங்க கிட்ட வந்து எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி நடந்துப்பாங்க. நம்ம ரொம்ப அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்தா, நல்ல விஷயங்கள சொன்னா நல்லவங்களா இருப்பாங்க. இல்லன்னு சொன்னா ஒண்ணு நம்மள அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லன்னா பதிலுக்கு திருப்பி குடுத்துருவாங்க. அவங்கள ஏதாவது ஒண்ணு நம்ம சொன்னா 2 சொல்லிடுவாங்க. அது போல இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு ஏக்கம் வந்து தீரப்போகுது. ரொம்ப நாளா என்னுடைய படிப்புக்கான, என்னுடைய திறமைக்கான வேலை நான் பார்க்கல. ஆனா விட முடியல. எனக்கு கமிட்மெண்ட் இருக்கு. ஒரு இஎம்ஐ இருக்கு. அதுக்காக நான் வேலை பார்க்குறேன். அப்படின்ற ஒரு கஷ்டத்தோடயே வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா, இந்த வருஷத்துல அந்த பிரச்சனை தீரப்போகுது. நல்ல இடத்துல அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இவங்கள பொறுத்தவரைக்கும் நல்ல இடம் அப்படின்றது வந்து நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? அந்த டாப் 10 த பெஸ்ட்ன்னு அதெல்லாம் கிடையாது. எனக்கு இது பிடிக்கும். அது அது வந்து டாப் 10ல இருக்கோ, இல்ல 100ல இருக்கோ, இல்ல லிஸ்ட்லயே வரலையோ அத பத்திலாம் கவலை இல்ல. அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். எனக்கு இந்த வேலை பிடிக்கும். எனக்கு இது போல ஒரு இடத்துல இருக்கிறது பிடிக்கும். அந்த மாதிரி அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அந்த மாரி வேலை அவங்களுக்கு கிடைக்க போகுது. 2வது வேலையில இருந்துட்டு, நான் நல்ல வேலையில தான் இருக்கேன். ஆனா இது எனக்கு போராது. நான் வந்து சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா வந்து ரொம்ப நல்லா வருவேன். அப்படின்ற ஆசைலாம் இருக்கு. ஆனா எனக்கு வந்து பிசினஸ் லோன் வந்து ரிஜெக்ட் ஆகுது. கிடைக்கவே இல்ல. இல்ல என்னுடைய ஃபேமிலிலேருந்து சப்போர்ட் பண்ணல. சொத்துக்கள்லாம் நெறைய இருக்கு. இருந்தாலும் என்னால அத எடுத்து பிசினஸ் பண்ண முடியல. அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா அதுவும் சரியாகும். அப்போ மிதுன ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு பிடிச்ச வேலை அல்லது அவங்க ரொம்ப காலமா ஆசைப்பட்டு சொந்தமா பண்ணணும்னு சொல்லக்கூடிய பிசினஸ். இது பண்ணக்கூடிய யோகம் இந்த வருஷம் வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே. ஸோ திருமணம், வீடு அப்படின்றதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்கா சார்? திருமணத்துக்கான யோகம் பிரகாசமா இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, குரு வந்து இப்ப ராசியில இருக்கார். அந்த குரு வந்து மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி. அப்போ அந்த 10ஆம் இடம்ன்றத வச்சு தான் முதல்ல நம்ம வேலை பிடிச்ச மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். அந்த 10ல சனியும் கூட இப்ப இருக்கார். அதனால அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி வேலைன்றது. அதே குரு 7ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போ இவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய யோகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. திருமணம் நடக்கிறதுல என்ன ஒண்ணுன்னா, இந்த மிதுன ராசி அன்பர்கள் வந்து கேட்டு ஏற்றுக்கொண்டா இந்த வருஷம் கல்யாணம் நடந்துரும். அத வந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அழகா இருக்கணும். எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். இவங்களுக்கு அந்த பிடிச்ச மாதிரி விஷயம் வெளியில கிடைச்சிரும். வேலை கிடைச்சிரும். பிசினஸ் பண்ண முடியும். ஆனா கல்யாண விஷயத்துல நல்ல குணவதியா இருப்பா பொண்ணு. நல்ல ஹோம்லியா இருப்பா. நல்ல குடும்பம் பாரம்பரியமா இருக்கும். ஆனா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்த இவங்க ஓகேன்னு ஏற்றுக்கொண்டா இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும். பெண்களுக்கும் இதே தான்.
பையன் வந்து நல்லா ஹைட்டாக இருக்கணும், நல்லா ஜைஜான்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வச்சுருந்தாங்கன்னு சொன்னால், இல்லை நல்லா நிறைய முடி இருக்கணும் அப்படின்லாம் வச்சுருந்தாங்கன்னா இது மாறி இருக்கும். ஓகே. இது எல்லாமே இருக்கும், ஆனால் முடி குறைவாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து இவங்க இருக்கிற ஹைட்லேயே இருப்பாங்க. அதுபோல் ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா ஓகே, மற்ற விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஏற்றுக்கொண்டா கல்யாணம் நடக்கும். ஓகே. ஸோ மிதுன ராசி மாணவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் சார்? மிதுன ராசியில் மாணவர்களுக்கு இதை ஒரு பரிகாரமாக கூட சொல்லியிருக்கலாம் நீங்கள் கேட்டது. ஏன்னா இப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் என்னன்றதை நம்ம பார்த்தோம்னா குருன்னு சொன்னாலே டீச்சர் தான். அப்போது பொதுவாக டீச்சர் எங்கே இருப்பாங்கன்னு சொன்னால் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு இல்லை காலேஜ் போயிட்டு திரும்பி வரக்கூடிய அந்த நேரத்தில் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போது அந்த இடத்துல நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னும் போது வந்து அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். இதெல்லாம் தான் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, கண்ட்ரோலாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியில் வந்தால் அப்படி வரும்போதே நம்ம வந்து நம்முடைய அந்த ஒரு சேஷ்டையெல்லாம் ஆரம்பிச்சிடுவோம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய இந்த வருஷம் முழுக்கவே ஒரு டீச்சர் வந்து கூடயே இருக்காங்க, பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருந்தாகும். ஏன்னா குரு வந்து ராசியிலே இருக்க ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அது வந்து தெரிய வந்துடும். அதனால் மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்க அந்த டிசிப்ளின் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு கட்டாயம் முக்கியத்துவம் தரணும். டிசிப்ளின் சொன்னால் ஏதோ ஒழுக்கம் இல்லாமல் தவறாக இருக்காங்க அப்படி கிடையாது. அதை என்ன சொல்லணும், பங்க்சுவாலிட்டின்னு சொல்லணும், நேரம் தவறாமை. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா கட்டாயம் வந்து இந்த வருஷத்தில் நல்லா படிக்க முடியும், நல்ல தேர்வு எழுத முடியும். அதை கொண்டு முதல்ல சொன்ன நல்ல வேலையும் கிடைச்சிடும். ஓகே. ஸோ இந்த வருடம் வந்து அவங்களுடைய கடமைகளை வந்து கரெக்டாக செய்யறதுக்கான வருடம் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் குறிப்பாக இந்த வருடம் அவங்க எந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் சார்? மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்க கவனமாக இருக்க வேண்டியதுன்னு பார்க்கும்போது இவங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம் இருக்கும். அப்போ முதல்ல நம்ம என்ன சொன்னோம்னா இவங்க அவங்களுக்கு பிடிச்சது தான் செய்வாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதனால ஒரு விஷயத்த வந்து நான் நினச்ச உடனே செஞ்சிடணுன்ற அந்த ஒரு அவசரப்படக்கூடாது. ரெண்டாவது, யார் என்ன நினச்சிட்டாலும் பேசினாலும் இருந்தாலும் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த தவிர்க்கணும். 3ஆம் பாவத்தை என்ன சொல்லுவோம்னா தைரியஸ்தானம்னு சொல்லுவோம். அங்கே நல்ல கிரகம் இருக்கும்போது நல்ல தைரியம் வரும். நல்ல தைரியம் சொன்னால் ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷங்கள் தியாகம் பண்ணி ஒரு சயின்டிஸ்ட் ஒன்று கண்டுபிடிப்பார். ஒருவேளை கண்டுபிடிக்க முடியலன்னா வாழ்க்கையே வேஸ்ட்டாக போயிடுமேன்ற பயமே அவருக்கு இருக்காது. அது நல்ல தைரியம். அதே வந்து 3ஆம் பாவத்தில் அசுப கிரகங்கள் இருக்கும்போது அது என்ன சொல்லணும், அதி குருட்டு தைரியஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போது அந்த போல் ஒரு குருட்டு தைரியத்தோடு இவங்க இருக்கக்கூடாது. புதுசாக இப்போ தான் வந்து ஒரு பைக் வாங்கி கொடுக்குறாங்கன்னா எடுக்கும்போதே அதில் சாகசம்லாம் பண்ணக்கூடாது. அதுபோல் ஸ்விம்மிங்கே தெரியாதுன்னா கூட பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நிறைய யூடியூப்லாம் வீடியோ பார்த்துருக்கேன்னு போய் குதிக்கக்கூடாது. ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு ஆகாதுங்களா. அதுபோல் சில இடங்களில் இவங்களுடைய தைரியத்தினால பிரச்சனை வரும். ஓகே. ஓவர் கான்ஃபிடென்ட்டாக சில முடிவுகளை எடுக்கக்கூடாது. ஆமாம். ஓகே. ஸோ இந்த வருடம் அவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் சார்? மிதுன ராசிக்காரங்க வந்து இந்த வருஷம் கட்டாயம் எப்போ முடியுதோ அப்போ வந்து மதுரைக்கு போயிட்டு வந்துடணும். மீனாட்சியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும். அந்த மிதுனம்னு சொன்னால் அது வந்து புதன், அவர் வந்து பச்சை நிறம்னு சொல்லுவோம். பொதுவாக மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படி கையெல்லாம் அப்படி பார்த்தா கூட அந்த பச்சை நிறம்பு அப்படியே தெரியும் அவங்களுக்கு. அந்த பச்சை நிறத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஒரு வீடு போய் வாடகைக்கு அப்படியே பார்க்குறாங்க, ஒரு ஆஃபீஸ் பார்க்குறாங்க கூட க்ரீன் கலரில் அங்கே பெயிண்ட் இருக்கும். அது போல் விஷயங்கள் பார்க்கலாம். அவங்க வீட்டு பக்கத்தே நல்ல பசுமையாக வளரக்கூடிய மரம் இருக்கும். அதுபோல் அவங்க அந்த மதுரைக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து அவங்க வந்து ஒரு பூஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி, அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஓகே. ஸோ மதுரை போய் வழிபடணும் அப்படின்னா எந்த நாட்களில் வழிபடுறது சிறந்தது? இப்போ இந்த காலத்தில் வந்து வியாழக்கிழமையில் போகிறது ரொம்ப நல்லது. அப்படி போகிறாங்கன்னா இவங்க என்ன பண்ணலான்னா அந்த காலை நேரத்தில் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். புதன்கிழமை நைட்டே போய் பக்கத்தில் ஒரு ரூம் போட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு கோவிலுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் 2026 என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரி பரிகாரங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.